ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு வந்து என்ன அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீசஸ் எந்தெந்த செக்ஷன்ல வருங்க? ஸோ இது வரைக்கும் நோட்டீசஸ் வந்து எந்த செக்ஷன்ல உங்களுக்கு வந்திருக்கு? நான் பார்ட்டிசிபென்ட்ஸ்ட கொஸ்டின் கேட்குறேன். எனிஒன்? எஸ் 73, முரளிகிருஷ்ணன் சார் 74. 73 அண்ட் 74. ஓகே ஓகே 73, 74 வந்து எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ஓகே எஸ் சார், கரெக்ட் சார். நீங்கள் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறப்ப அன்மியூட் பண்ணி பேசிட்டு அகைன் வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 73 அண்ட் 74 தான் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாருமே மேஜராக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாருக்குமே ஓரளவு நம்ம ப்ராக்டிக்கலாகவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு 73, 74 பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ 73 அண்ட் 74 பார்க்கறதுக்கு இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு செக்ஷன் வந்து செக்ஷன் 74A. ஸோ இந்த செக்ஷன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டிங்கோட அஜெண்டா வாட் இஸ் செக்ஷன் 74A. ஓகேங்களா? செக்ஷன் 74A யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஷேர் பாக்ஸில். ஸோ இந்த செக்ஷன் பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எஸ். ஓகே முரளிகிருஷ்ணன் சார் உங்களுக்கு தெரியும். ஓகே மற்றவங்க? ஓகே. ஸோ தெரியாதுங்கிறவங்களும் நோன் போடலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து அதை ஷார்ட் பண்ணி சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்ததுன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளோட டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட் டைம், 1 to 1.5 hour தான் நம்ம வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தெரியாதவங்க நிறைய பேர் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் வருது. ஸோ நம்ம மொத்தம் வந்து செக்ஷன் 74A வந்து 12 சப்செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன் வைஸே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நான் படிச்சு காமிக்க போகிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். செக்ஷன் 73யும் 74ம் கலந்த ஒரு செக்ஷன் தான் 74A. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி செக்ஷன் 74A. 73 வந்து நான் ஃப்ராட் கேசஸ், 74 வந்து ஃப்ராட் கேசஸ். ஸோ இது எல்லாமே இது வந்து நமக்கு நார்மலாக இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய இஷ்யூ. இந்த 74A என்னன்னா 73யும் 74ம் மிக்ஸ் ஆன செக்ஷன் தான் செக்ஷன் 74A. இதுக்கு முன்னாடி 73க்கு நான் ஃப்ராட் கேசஸ்க்கு ஒரு டைம் லிமிட் இருந்தது. 74க்கு ஒரு டைம் லிமிட் இருந்தது. சோகாஸ் நோட் இஷ்யூ பண்ண ஒரு டைம் லிமிட், ஆர்டர் இஷ்யூ பண்ண ஒரு டைம் லிமிட். 73னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், 74னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ரம் 2024-25 இருந்து 73, 74ங்கிற செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 1/4/2024 அப்புறம் உள்ள ரிட்டர்ன் பீரியடுக்கு அகைன் சொல்கிறேன். 24-25க்கு அப்புறம் அப்ளிகபிள் ஆகாதுன்னா 21-22க்கு இனிமேல் நோட்டீஸ் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. 21-22க்கு 73ல தான் 74ல தான் நோட்டீஸ் வரும். டாக்ஸ் பீரியட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் 2024-25. ஸோ 24-25க்கு உங்களுக்கு நோட்டீஸ் 74A தான் வரும். 73லையோ 74லையோ வராது. ஓகேங்களா? ஸோ 74A சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, where it appears to the proper officer. ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு வந்து எப்போ எனி டாக்ஸ் ஹேஸ் நாட் பீன் பெய்ட் ஆர் ஷார்ட் பெய்ட் ஆர் எரனியஸ்லி ரீஃபண்டட். ஸோ இதுதான் செக்ஷன் 73ல இருக்கக்கூடிய அதே டாபிக். எப்போ டாக்ஸ் வந்து பே பண்ணலையோ, இல்லை கம்மியாக பே பண்ணியிருக்கீங்களோ, இல்லை தவறுதலாக ரீஃபண்ட் வாங்கிட்டீங்களோ, இல்லை ஐடிசி எப்போ ராங்காக அவைல் பண்ணிட்டீங்க, இல்லை ராங்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோகாஸ் நோட்டீஸ் அது. ஸோ எதுக்காக நான் இந்த டிமாண்டை உங்கள் மேலே போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒய் ஹி ஷுட் நாட் பே த அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் இன். ஸோ இதில் உள்ள டிமாண்டை நீங்கள் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் தான் சோகாஸ் நோட்டீஸ். ஓகேங்களா? ஸோ 74Aல அவர் நமக்கு நோட்டீஸ் கொடுப்பார். ஸோ இந்த நோட்டீஸ் எப்போ கொடுக்க முடியாதுன்னா, கொடுக்கக்கூடாதுன்னா 1000 ரூபாய்க்கு கம்மியாக தான் உங்களோட டிமாண்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிஜிஎஸ்டி ஆக்ட் இது. ஸோ சிஜிஎஸ்டி 1000 ரூபாய்க்கு கம்மி இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஆஃபீஸர் வந்து டிமாண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. 1000 ரூபாய்க்கு கம்மியாக உள்ள டிமாண்டுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் போட்டு அதை ஆர்டர் போட்டு ஃபாலோ பண்ணணுமா? ஸோ அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து பிலோ 1000க்கு இந்த ஃபாலோ அப்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 74A சப்செக்ஷன் 1 இதை தான் சொல்லுது. அடுத்து சப்செக்ஷன் 2. ஸோ இந்த நோட்டீஸ் கொடுக்கலான்னு சொன்னாங்களா, ப்ராப்பர் ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுக்கலாம்.
எப்போக்குள்ள நோட்டீஸ் கொடுக்கலாம்? வித்தின் 42 மந்த்ஸ். 73ல 36 மந்த்ல கொடுக்கணும். 74 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 54 மந்த்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 73, 74க்கு நம்ம போல. இப்போ 24, 25லேருந்து 42 மந்த்ஸ் ரெண்டுக்குமே ஃப்ராட் கேஸஸாக இருந்தாலும், நான் ஃப்ராட் கேஸஸாக இருந்தாலும் வித்தின் 42 மந்த்ஸ் ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்ன்லேருந்து 42 மாதத்துக்குள்ள சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். இதே வந்து எரனியஸ் ரீஃபண்ட் வாங்கியிருந்தால் ரீஃபண்ட் வாங்கின பீரியட்லேருந்து 42 மந்த்ஸ் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? சப்செக்ஷன் 2 படி 42 மந்த்ஸ்க்குள்ள நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே. சப்செக்ஷன் 3 படி ப்ராப்பர் ஆஃபீஸர் மே சர்வ் ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் நாட் பெய்டு. அதாவது வந்து ஒரே ஃபினான்ஷியல் இயரில் வேற ஒரு பீரியடுக்காக அகைன் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சப்செக்ஷன் 3 படி டிஆர்சி 02 இஷ்யூ பண்ணணும். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக யாரும் இஷ்யூ பண்ணுறதில்ல. நம்ம இப்போ ஃபார்ம் அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ நார்மலாக டிஆர்சி 01 கொடுப்பாங்க. அதுலேயே ஏதாவது அமௌண்ட் விட்டு போயிருந்ததுன்னா தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், டிஆர்சி 02ன்னு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த சப்செக்ஷன் 3 சொல்லுது. சப்செக்ஷன் 4 என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுவும் ஒரு சோகாஸ் நோட்டீஸாக தான் கருதப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4 பார்த்தாச்சு. அடுத்து 5. ஸோ அடுத்து 5 வந்து எதை பற்றி பேசுதுன்னா பெனால்ட்டி. ஸோ உங்களோட பெனால்ட்டி வந்து எனி ரீசன் அதர் தென் ரீசன் ஆஃப் ஃப்ராட். ஸோ ஃப்ராட், வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் டு எவைட் டேக்ஸ். ஸோ இந்த ரீசன் இல்லாமல் தவறுதலாக ஒரு டேக்ஸ் கட்டாமல் இருந்தாலோ இல்லை கம்மியாக கட்டியிருந்தாலோ ஐடிசி தவறாக அவைல் பண்ணியிருந்தாலோ இப்போ உள்ள 73ல என்ன பெனால்ட்டியோ சேம் பெனால்ட்டி தான். 10% ஆர் 10,000 விச் எவர் இஸ் ஹையர். ஓகேங்களா? 73ல உள்ள அதே பெனால்ட்டி தான் 74A இருக்குது, அதர் தென் ஃப்ராட் கேசஸ்க்கு. ஸோ ஃப்ராட் கேசஸாக இருந்தால் 100% பெனால்ட்டி, அதாவது ஈக்குவலன் டு டேக்ஸ் மீன்ஸ் 100% பெனால்ட்டி அப்ளிகபிள். ஓகேங்களா? சப்செக்ஷன் 5 டாக்ஸ் அபவுட் பெனால்ட்டி. சப்செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி, பெனால்ட்டி போடுறதுக்கு முன்னாடி உங்களோட அசஸி, அதாவது அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுக்கக்கூடிய ரிப்ளையை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் டேக்ஸ் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, பெனால்ட்டி எவ்வளோங்கிறத ஆர்டர் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிப்ளை கொடுக்கலன்னா அவங்க போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். பட் கொடுக்குற ரிப்ளையை கன்சிடர் பண்ணி தான் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது சப்செக்ஷன் 6ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 7ல் ஆர்டர் எப்போக்குள்ளே போடணும். ஸோ நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ளே ஆர்டர் போட்டிருக்கணும். ஸோ நோட்டீஸ் வந்து 42 மந்த்ஸ். ஸோ வித்தின் 12 மந்த்ஸ்னால் 54 மந்த்ஸ் தான் டைம் லிமிட். 73, 74லாம் இங்கே கிடையாது. ஸோ ஃப்ராட் அண்ட் நான் ஃப்ராட் கேஸ் ரெண்டுக்குமே நோட்டீஸ்க்கு 42 மந்த்ஸ், ஆர்டருக்கு 54 மந்த்ஸ். கிளியரா? அந்த 54 மந்த்ஸுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ராப்பர் ஆஃபீஸரால் 54 மாதத்துக்குள்ள, அதாவது ஆர்டர் போட்டதுலேருந்து 12 மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போட்டதுலேருந்து 12 மாதத்துக்குள்ள ஆர்டர் போட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கமிஷனரோ அல்லது அதர் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸரோ, அவர் வந்து ஜேசியை விட கம்மியான ரேங்கில் இருக்கக்கூடாது. ஸோ கமிஷனரோ, ஏடிசியோ, ஜேசியோ 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 6 மாதம் எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா, அந்த 54 மாத டைம் பீரியடுக்குள்ள அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் கமிஷனருக்கோ இல்லை ஜேசிக்கோ, ஏடிசிக்கோ ரிட்டனில் என்னால் இதை பண்ண முடியல, என்ன ரீசனால் ஆர்டர் டிலே ஆயிருக்குங்கிறத ரெக்கார்டட் இன் ரைட்டிங் அந்த 54 மாதத்துக்குள்ள பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் த ஸ்பெசிஃபைட் பீரியட். ஸோ 54 மாதத்துக்குள்ள அவர் கமிஷனருக்கோ ஜேசிக்கோ ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை அந்த கமிஷனரோ ஜேசியோ அப்ரூவ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 6 மந்த் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக 60 மந்த்ஸ், 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஃப்ராட் கேஸாக இருந்தாலும் நான் ஃப்ராட் கேஸஸாக இருந்தாலும் 5 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சப்செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னா, இதே அதர் தென் ஃப்ராட் ஆர் வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் நான் ஃப்ராட் கேஸஸாக இருந்தால் பெனால்ட்டி எவ்வளோங்கிறத சொல்லுது. ஓகேங்களா? உங்களுக்கு நோட்டீஸ்க்கு முன்னாடியே நீங்கள் டேக்ஸையும் இன்ட்ரெஸ்டையும் கட்டிட்டீங்கன்னா, கட்டிட்டு அந்த ஆஃபீஸருக்கு
ரிட்டர்ன்ல குடுக்கணும். நான் இந்த மாரி டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் வாலண்டரியா கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி குடுத்தால், அவரு நோட்டீஸ் குடுக்கக்கூடாது. அந்த ஆஃபீசர் ஷால் நாட் சர்வ் எனி நோட்டீஸ். ஓகேங்களா? நீங்க முன்னாடியே ரிட்டர்ன்ல குடுத்து நான் இத கட்டிட்டேன் அப்படின்னு குடுத்தா, அதே ரீசன்க்காக அந்த ஆஃபீசர் நோட்டீஸ் குடுக்கக்கூடாது. சரி, இப்போ ஆஃபீசர் நோட்டீஸ் குடுத்துட்டாரு. நோட்டீஸ் குடுத்துட்டால் 60 நாளைக்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிய கட்டிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 30 நாள் இருந்தது செக்ஷன் 73ல. இப்ப 60 டேஸா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 74A ல. எப்போ ஃபினான்ஷியல் இயர் 2024-25ல இருந்து. ஓகேங்களா? ஸோ 60 நாளைக்குள்ள நீங்க டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டீங்கன்னா, பெனால்டி போடக்கூடாது. அதோட அந்த இஷ்யூ முடிஞ்சிரணும். ஓகேங்களா? அடுத்தது. சப்செக்ஷன் 9 என்ன சொல்லுதுன்னா, ரீசன் ஃபார் ஃப்ராட். ஸோ இதே ஃப்ராட் கேஸஸாக இருந்தால் பெனால்டி எவ்வளோ சொல்றாங்கன்னா, சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி இல்லன்னா 50% கட்டணும். 74லயும் அதே தான் இருந்தது. பிஃபோர் இஷ்யூயிங் ஆஃப் எஸ்இஎன் பெனால்டி 15%. 15% கட்டி அந்த ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு ரைட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவரு நோட்டீஸ் குடுக்க மாட்டாரு. குடுக்கக்கூடாது. நோட்டீஸ் குடுத்துட்டால் 60 நாளைக்குள்ள நீங்க அந்த டாக்ஸையும், இன்ட்ரெஸ்ட்டையும், பெனால்ட்டியும் கட்டிட்டீங்கன்னா, 25% கட்டினா போதும். ஓகேங்களா? ஸோ ஆர்டரே போட்டாங்கன்னா, ஆர்டர் போட்ட 60 நாளைக்குள்ள நீங்க கட்டிட்டீங்கன்னா, 50% பெனால்ட்டி. இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் 50% பெனால்ட்டியும் கட்டிட்டா அதோட இஷ்யூ முடிஞ்சு போயிரும். அந்த 60 நாளையும் தாண்டிருச்சுன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சப்செக்ஷன் 5 படி 74A சப்செக்ஷன் 5 படி 100% பெனால்ட்டி அப்ளிகபிள். ஓகேங்களா? அடுத்து சப்செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா, இப்ப ப்ராப்பர் ஆஃபீசர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கட்டுனது இன்ட்ரெஸ்ட், அதாவது எஸ்இஎன் மூலமாகவோ அல்லது நீங்க வாலண்டரியா கட்டினதுமே எதிர்பார்த்ததை விட கம்மியா கட்டியிருக்கீங்க, இல்ல சரியான அமௌண்ட்டோட கம்மியான அமௌண்ட் கட்டியிருக்கீங்கன்னா, அதுக்கு அவர் தனியா ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னா, இந்த பெனால்ட்டி எல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது பெனால்ட்டி வந்து நான் ஃப்ராட் கேஸஸ், ஃப்ராட் கேஸஸ். அதாவது சப்செக்ஷன் 5ல என்ன சொல்லியிருக்கு? நான் ஃப்ராட் கேஸஸ்க்கு 10% ஆர் 10,000 விச் எவர் இஸ் ஹையர். ஃப்ராட் கேஸஸ்க்கு 100% பெனால்ட்டி. ஸோ இந்த பெனால்ட்டி வந்து எப்போ அப்ளிகபிள்னா, இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நீங்க வாலண்டரியா கட்டுறீங்க, நோட்டீஸ் வந்து கட்டுறீங்க. அதுக்கு வந்து 30 நாள், 60 நாள் டைம் இருக்கு. ஓகேங்களா? 60 நாளைக்குள்ள கட்டினா பெனால்ட்டி கிடையாது. நான் ஃப்ராட் கேஸஸா இருந்தால். இப்போ இந்த கேஸ் செல்ஃப் அசஸ் டாக்ஸ் ஆகவோ, இல்ல அமௌண்ட்ட நீங்க டாக்ஸ கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஆனா கவர்மெண்ட்டுக்கு கட்டல அப்படிங்கிற பட்சத்தில் 30 நாளைக்குள்ள கட்டினா 60 நாளைக்குள்ள கட்டினா பெனால்ட்டி இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு செல்ஃப் அசஸ் டாக்ஸ 30 நாளைக்குள்ள கட்டல. செல்ஃப் அசஸ் டாக்ஸ்னா என்ன? ஜிஎஸ்டிஆர் 1ல டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஜிஎஸ்டிஆர் 3பில டிக்ளேர் பண்ணல. ஜிஎஸ்டிஆர் 3பி நில் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வச்சுக்கங்க. ஆம், இப்போ மார்ச்சே வச்சுக்கங்க. மார்ச் 2025. நான் ஜிஎஸ்டிஆர் 1ல ரூ. 10,00,000 டர்ன் ஓவர் போட்டு ஃபைல் பண்ணிட்டேன். 1,80,000 டாக்ஸ் கட்டணும். 3பி தெரியாமலோ, இல்ல வேணும்னேயோ நான் பணம் கட்ட முடியாமலோ நில் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? டியூ டேட் வந்து 22 கியூஆர்எம்பினா 22 ரெகுலர்னா 20 ஏப்ரல் 2025. ஸோ 20 ஏப்ரலுக்குள்ள நான் அந்த 1,80,000 கட்டியிருக்கணும். ஆக்சுவல் டியூ டேட் அதுதான். சரி, அந்த ரேட்ல நான் கட்டல. ஏதோ ஒரு ரீசனால நில் பண்ணிட்டேன். வித்தின் 30 டேஸ்க்குள்ள நான் அந்த 1,80,000 டிஆர்சி 03ல நான் கட்டிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. இன்ட்ரெஸ்ட்டோட நான் கட்டிட்டேன்னா பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஆனால் அந்த வித்தின் 30 டேஸ்க்குள்ள கட்டவில்லை என்றால் 10% ஆர் 10,000 அந்த பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். ஆஃபீசர் நோட்டீஸ் குடுத்தாலும், குடுக்கலைனாலும், நீங்க 30 நாளைக்கு மேல வாலண்டரியாவே பணம் கட்டினாலும் பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல உள்ள ட்விஸ்ட். சப்செக்ஷன் 11 அத தான் சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். செல்ஃப் அசஸ்ட் டாக்ஸ்க்கு நோட்டீஸ் வருது. நீங்க வாலண்டரியா கட்டுறீங்கிறது முக்கியம் இல்ல. டியூ டேட்லேருந்து 30 நாளைக்கு மேல கட்டினாலே பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். பார்த்துக்குங்க. ஈவன் வந்து உங்களோட டாக்ஸ் 2,000 இருக்கலாம். வெறும் ரூ. 2,000 டாக்ஸ நீங்க 30 நாளைக்கு அப்புறம் கட்டுனீங்கன்னா, பெனால்ட்டி 20,000 வரும். 10,000 சிஜிஎஸ்டி, 10,000 எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கிளியரா? சப்செக்ஷன் 12 படி இந்த செக்ஷன் ஷால் பி அப்ளிகபிள் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 ஆன்வர்ட்ஸ். ஸோ செக்ஷன் 74A ல உள்ள
12 சப்செக்ஷன் இதுதான். 73, 74ல உள்ள அதே மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஃபினான்ஷியல் 24, 25லேருந்து அப்ளிகபிள். 73, 74க்கு பெனால்ட்டியில் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க. அதர் தென் பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும் டியூ டேட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ நோ சேஞ்சஸ். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஓகேனா நான் அந்த 74ஏவை ஒரு ஒரு 1 பேஜ் சம்மரியாக கொடுத்துருக்கேன். இது அகைன் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஃபார்ம் டிஆர்சி டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி சர்டிஃபிகேட் அதுக்கு போயிடலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் கிளியரா? இல்லை அதில் ஏதாவது டவுட் இருக்கா? 74A. ஸோ லேட்டாக வந்தவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1 பேஜ் சம்மரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக 74ஏவை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 74A நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அப்ளிகபிள் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 24, 25. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கெல்லாம் 74A கிடையாது. இன்சர்ட் பண்ணது 2024ல் தான். அதே மாதிரி ஃபினான்ஷியல் 2024, 25க்கு 73, 74ல் நோட்டீஸ் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ராட் அண்ட் நான் ஃப்ராட் கேசஸ் எல்லாமே இங்கே ஒன்று தான். அதாவது டியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு 42 மாதத்துக்குள்ளே இஷ்யூ பண்ணணும். ஆர்டர் 54 மாதத்துக்குள்ளே இஷ்யூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வந்து கமிஷனரோ இல்லை ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸரோ கொடுக்கலாம். 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் எப்போ கொடுக்கலான்னா கமிஷனருக்கோ இல்லை ஜாயின்ட் கமிஷனருக்கோ இல்லை அவரோட ரேங்க் அதிகமாக உள்ள ஒரு ஆஃபீஸருக்கு அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் ரிட்டனில் கொடுக்கணும். என்னால் இந்த 54 மாதத்துக்குள்ளே என்னால் ஆர்டர் போட முடியலை, என்ன ரீசன் ரிட்டனில் கொடுத்தால் இந்த டைம் பீரியட் முடிகிறதுக்குள்ளே கொடுக்கணும். 54 மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த ரிட்டனில் கொடுத்தால் அந்த ஆஃபீஸர் 6 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டிமாண்டோட வேல்யூ 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் சோகாஸ் நோட்டீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோ SCN இஃப் த CGST டிமாண்ட் பிலோ 1000. ஓகேங்களா? பெனால்ட்டி வந்து ஃப்ராட் கேசஸ் நான் ஃப்ராட் கேசஸ்ன்னு ரெண்டாக பிரியுது. ஸோ நான் ஃப்ராட் கேசஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த SCN இஷ்யூ பண்ணலை, ஆனால் நீங்களே வாலண்டரியாக டேக்ஸு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ரைட்டிங்கில். ஸோ அப்போ அவர் சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண முடியாது. பெனால்ட்டி எதுவும் கிடையாது. சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாலுமே 60 நாளைக்குள்ள நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் டாக்ஸும் பே பண்ணிட்டீங்கன்னா பெனால்ட்டி கிடையாது நான் ஃப்ராட் கேசஸ்க்கு. ஓகேங்களா? இல்லை 60 நாளை தாண்டிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பெனால்ட்டி 10% ஆர் 10,000 விச் எவர் இஸ் ஹையர் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டாக்ஸ் டிமாண்ட் வந்து 10,000ங்கிற பட்சத்தில் 10% வந்து 1000 ரூபா இல்லை 10,000 ரூபா விச் எவர் இஸ் ஹையர். ஸோ எது ஹையருங்கிறப்போ 10,000 ரூபா டாக்ஸ்க்கு 10,000 பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். சிஜிஎஸ்டியில் ஹெச்ஜிஎஸ்டிலையும் அதே 10,000னா 20,000 பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். டாக்ஸ் 20,000 நீங்கள் கட்டணும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அடுத்து ஃப்ராடு கேசஸாக இருந்தால் இப்போ உள்ள அதே மெத்தட் தான். SCN இல்லாமல் நீங்களே வாலண்டரியாக டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிட்டா 15% பெனால்ட்டி கட்டினா போதும். SCN கொடுத்துட்டால் 25% பெனால்ட்டி. 74A 60 நாள் டைம் இருக்குது, 74ல் 30 நாள் தான் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 60 நாளுக்குள்ளே நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி 25% சேர்த்து கட்டணும். 60 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா 50%. ஓகேங்களா? அதாவது வந்து 60 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா 50%. அதே மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டால் 50%. ஆர்டர் கொடுத்து 60 நாளைக்குள்ள கட்டிட்டீங்கன்னா 50%. ஆர்டர் கொடுத்து 60 நாள் தாண்டிருச்சுன்னா செக்ஷன் 74A சப்செக்ஷன் 5ல் சொன்ன மாதிரி 100% டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? இங்கே ஒரு 100% வந்து நான் சேர்க்கலை. ஆஃப்டர் 60 days ஆஃப் ஆர்டர் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ 74A சப்செக்ஷன் 11 படி செல்ஃப் அசஸ் டேக்ஸாகவோ இல்லை ஏதாவது டேக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் டியூ டேட்லேருந்து 30 நாளைக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? 30 நாளை தாண்டி டியூ டேட்லேருந்து 30 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வாலண்டரியாகவே கட்டினாலும் 10% பெனால்ட்டி ஆர் 10,000 விச் எவர் இஸ் ஹையர் ஃபார் நான் ஃப்ராட் கேசஸ். ஃப்ராடு கேசஸ்க்கு 100% பெனால்ட்டி அப்ளிகபிள். ஓகேங்களா? செக்ஷன் 74A சப்செக்ஷன் 11 சொல்லுது. ஓகே, ஸோ இது எங்களோட பெய்டு வாட்ஸ்அப் குரூப் அட்டிக்ங்கிறது.
ஸோ இதில் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் வந்து 1499. 1000 இருந்தது, அப்புறம் 1299 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 1499 அலாங் வித் எங்களோட புக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலும் எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் இருக்குது. இப்போ டைம் இல்லாதனால எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.